Dear students, welcome to online class with Emma. 9th Maths first chapter set language, page number 9. Example 1.6. Insert the appropriate symbol is a subset of or not a subset of. இப்படி கொடுத்தா subset of, இப்படி கொடுத்தா not a subset of in each blank to make it true. True statement. இப்போ 10, 20, 30 இதில் 40 இல்லைனாலும் இது வந்து இந்த இந்த எலிமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது 10, 20, 30 இருக்குது. ஸோ இட்ஸ் அ சப்செட் ஆஃப். இப்போ பிக்யூஆர்னா பிக்யூஆர் பிக்யூஆர் வந்து இதில் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் அ சப்செட் ஆஃப். இது வந்து 40 இல்லைனாலும் இது வந்து இந்த எலிமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ சப்செட் ஆஃப். அதான் சின்ஸ் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் 10, 20, 30 இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் ஆஃப் 10, 20, 30, 40. We get 10, 20, 30 is a subset of this thing. இது வந்து PQR வந்து எலிமெண்ட் P belongs to PQR. P வந்து PQRல இருக்குது, பட் இந்த WXYZல இல்லை. ஸோ இட்ஸ் நாட் அ சப்செட் ஆஃப் WXYZ. இது அப்படியே போட்டுருங்க. ஈக்குவல் டு இஸ் அ சப்செட் ஆஃப் 10, 20, 30, 40 and PQR is not a subset of WXYZ. Next example 1.7. Write all the subsets of A equal to A, B. இப்போ சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஆர் நல் செட் எழுதிக்கோங்க. ஏ பி தனித்தனியாக எழுதிக்கோங்க. அண்ட் ஏ கமா பி எல்லாமே வந்து செட் ப்ராக்கெட்டில் போடுங்க. நல் செட் மட்டும் செட் ப்ராக்கெட்ஸில் போட வேண்டாம். ஏ பி அண்ட் ஏ கமா பி. இப்போ இதை எப்படி எழுதுங்க? சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஆர் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி. இதை எப்படி எழுதுவோன்னா சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஆர் வெறும் நல் செட் ஒன்று அண்ட் செட் ப்ராக்கெட்டில் ஒரு ஏ அண்ட் செட் ப்ராக்கெட்டில் ஒரு பி அண்ட் செட் ப்ராக்கெட்டில் ஒரு ஏ கம்மா பி. ஓகே, இதுதான் வந்து சப்செட்ஸ். எப்பவுமே சப்செட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஒரு நல் செட் எழுதிக்கோங்க. நல் செட் எழுதிட்டு ஏ செட் பி அண்ட் செட்டில் ஏ கம்மா பி. ஓகே, அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 1.6 அண்ட் 1.7 பார்த்துருக்கோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.